ஒரு ஜமாத்தில் நான் இருக்கிறேன், அந்த ஜமாத்துக்கு ஒரு பேர் இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த ஜமாத்தில் நான் உறுப்பினராக இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய கடமை என்ன? இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த ஜமாத்தினுடைய தலைமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஜமாத்தில் இருக்குதா? ஒஹியல் ஜமான்னு சொன்னாங்கல்ல, மானா அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த தீன்ல இருந்தோமோ அந்த தீன்ல இருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்கல்ல, அந்த தீன்ல என்னுடைய ஜமாத் இருக்குதா? இருந்தா அவர்களோட இருக்கிறதுல பிரயோஜனம். இல்லைன்னு வச்சுக்கல, பிரயோஜனம் இல்லை. மாறாக என்ன தெரியுமா ஆகும்? ஹிஸ்பியத் உருவாகும், இயக்க வெறி உருவாகும். இன்னைக்கு அதானே இருக்கு. இன்னைக்கு யாராவது ஒரு ஜமாத்தை சார்ந்தவர்கள் இந்த ஜமாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஜமாத்தை சேர்ந்ததா? நம்மளுடைய தலைவர்கள், நம்மளுடைய பைலா, நம்மளுடைய வாட்டவர், இந்த இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மானா அலைஹி வஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருக்கக்கூடிய இந்த தீன் இல்ல, இந்த அக்கீதாவுல, இந்த நடைமுறையில இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கறது என்னைக்கா நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோமானா இல்ல. நம்ம ஒரு ஜமாத்தில் சேர்றது எதுக்கு சேர்றோம் தெரியுமா? எதுக்கு சேர்றோம்? உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக, போராட்டம் செய்வதற்காக. எங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையாச்சுன்னு சொன்னால் அதுக்கு எனக்காக ஒரு கூட்டம் நிற்கும். நம்ம இந்த உலகத்தில் ஒரு ஸ்ட்ரென்த்தை எதிர்பார்க்கறதுக்கு நான் தைரியமாக வெளியில் போகணும், அதுக்காக எனக்கு ஒரு 4 பேர் தேவை, ஒரு 10 பேர் தேவைங்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஜமாத் இருக்குது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர